காவேரி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. விஜய பார்த்துட்டு விஜயும் அப்படியே நிக்கிறாரு. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மனசுல வந்து அப்படியே வச்சுக்கிட்டு வெளிய சொல்லாம அப்படியே நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு தாத்தா வந்து, என்ன இவங்க 2 பேரும் இப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா, கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுமா, ப்ளீஸ்மா அப்படின்றாரு தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, அப்படிலாம் பேசாதீங்க தாத்தா. உங்கள விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல தாத்தா. வேற வழி இல்லாம தான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய பார்த்துன்னே சொல்றாங்க. விஜய் வந்து அப்போ எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கும் உனக்கு மனசு இருக்கு. ஆனா என்ன விட்டுட்டு போறோன்ற ஒரு எண்ணம் இல்லல்ல உனக்கு. பண்ணு காவேரி, என்ன வேணாலும் பண்ணு காவேரி. ஆனா என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அப்படி சொல்லிட்டு மனசுலயே கேட்குறாரு தவிர, வெளிய சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்படியே நிக்கிறாரு. பார்த்துக்கிட்டு காவேரி அவர அப்படியே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க விஜய். ஒரே ஒரு வாட்டி நீ இங்கேயே இருந்துருடி, போகாத காவேரின்னு சொல்லுங்க. சத்தியமா நான் இங்க இருந்துருவேன் விஜய். நான் போகவே மாட்டேன் விஜய். ஆனா நீங்க ஏன் விஜய் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணையே பார்க்குறாங்க. ஏன்டி இப்படி பண்ற? நான் இங்கேயே இருப்பேன். நான் போமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லேன்டி. ஏன்டி சொல்ல மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து மனசுலயே கேட்டுட்ருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படியே வந்து கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன். வெளியே அம்மா எல்லாருமே நிற்கிறாங்க தாத்தா. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஏய் காவேரி நிற்க போறிய பிள்ளையடி, என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில்? எதுக்கு நீ இப்போ போகிற வீட்டை விட்டு? அதெல்லாம் தெரியாது காவேரி, நீ இங்கே தான் இருக்கணும். உன் அம்மா கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க பாட்டி. வேணாம் வேணாம் பாட்டி, சொன்னால் கேளுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. எங்கள் அம்மா வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க, மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பேசினா பெரிய பிரச்சனையாயிடும் பாட்டி. அதெல்லாம் வேணாம், சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே, நீ அமைதியாக இரு கல்யாணி, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருமா, சொன்னால் கேளுமா. ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு. வேணாம் தாத்தா, சொன்னால் கேளுங்க. எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம். நான் இப்போ அங்கே போகிறது தான் நல்லது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் வந்து அப்படியே அழுதபடி நிற்கிறாரு, எதுவுமே சொல்லாமல். அதை பார்த்து தாத்தா வந்து, இன்னும் இவன் இப்படியே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் காவேரி சொல்கிறத கேளுமா கேளுமான்னு வெளியே வராங்க. ஆனால் காவேரி வந்து வெளியே வர்றது பார்த்துட்டு, வந்துட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாருமே. எங்கள் வண்டியில் ஏறதுக்காக காவேரி போகிறாங்க. எங்கள் விஜய் வந்து அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு தாத்தா வந்து, ஏன்டா அவனுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா, முதல்ல போடா போய் காவேரி கூப்பிட்றா அப்படின்னோடனே, அப்படியே அமைதியாக வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. காவேரி வந்து வண்டியில் ஏறதே பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு விஜய். அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே கண்ணுந்து தனியாக ஊற்றுது. இங்கே காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு அப்படியே மனசு இல்லாமல் கிளம்புறாங்க. உள்ளே வந்து ஏறி உட்காடுறாங்க. அப்படியே வந்து காவேரி விஜய் வந்து 2 பேருமே வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து விஜயை பார்த்துட்டு காவேரி வந்து, ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டுருக்கலாம்லங்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காவேரி, வாடின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்கங்க அப்படின்றாங்க. காவேரி நான் போக மாட்டேன்னு ஓடி வந்துரு காவேரி, என்கிட்ட ப்ளீஸ் காவேரி, அந்த வண்டியிலேருந்து இறங்கி ஓடி வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் வந்து அப்படியே வந்து கேட்டுட்ருக்காரு. இங்கே காவேரி அப்படியே வந்து கேட்டு 2 பேரும் பிரியாங்க. இங்கே காவேரி போனோன்னே விஜய் வந்து கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. இப்போ அழுடா, ஆனால் காவேரி வந்தோடனே எதுவுமே சொல்லிடாத. ஏன்டா இப்படி இருக்க? உன்னோட வந்து ஈகோ வச்சு வெளியே வரமாட்டியாடா? ஏன் விஜய் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா ஈகோலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, காவேரியே சொல்வான்னு நினச்சேன் தாத்தா, ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. ஏன் விஜய் இப்படி பண்ணுறா? அவள் எப்படிரா சொல்வா? உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆகிறாரு. இங்கே விஜய் காவேரி மனசால் வந்து பிரிஞ்சுட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோன்னே வந்து அங்கே பார்க்குறாரு. டென்ஷன் ஆகுறாரு, பயங்கரமாக கத்துறாரு. எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அங்கே கையில் வந்து ஒரு பொருள் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் காவேரியோட ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்டி என்னை விட்டுட்டு போன? ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? எதுக்குடி என்னை பிரிஞ்ச? ஏன் காவேரி எதுக்கு இப்படி பண்ணுற? நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேனேடி. நீ தாண்டி என்னோட எல்லாமே நீ தாண்டி. அது ஏன் காவேரி உனக்கு புரியல? நீ ஏன் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற காவேரி? உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போயிட்டல காவேரி, நான் வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. இங்கே வந்து விஜய் நினச்சி காவேரி அழறாங்க. நினச்சி பார்க்குறாங்க. எல்லா விஷயத்தையும் விஜய் கூட இருந்தது பேசுனது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு அழுதுட்ருக்காங்க. வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி ஃபோட்டோ வச்சுட்டு விஜய் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு தாத்தா.